அனைவருக்கும் வணக்கம். இது ஞானக்கீற்று. அனைவருக்கும் வணக்கம். எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன், அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க. நிறைய கேள்வி பதில் நிறைய நடக்குது. நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இப்போ ஆனந்த விகடன் குமுதத்துக்கு கூட எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அப்படியே ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வார்த்தையில் பதில் சொன்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிறது, அது மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அது மாதிரி பிடிக்கும். பார்த்திங்கன்னா இருக்கலாம். இப்போ ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுப்போம். ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆன்மீகம்னா உயிர். இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா உயிர். ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். ஆன்மீகம்னா உயிர். அரசியல்னா என்ன அப்படின்னு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோம். அரசியல்னா என்னன்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோம். அரசியல்னா என்னன்னு கேள்வி வச்சுக்கிட்டா, அது அரசியல்னா பணம் இப்படி வச்சுக்கலாம். அரசியல்னா பணம், இப்படி தான் கேள்வி. நம்மளுக்குள்ளே நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்மளுக்குள்ளே ஒரு பதில் வரும். ஒருத்தருக்கும் ஒரு பதில் கூட வெவ்வேறு விதமான பதில்கள். ஒரே கேள்வி இருக்கும், ஆனால் பதில் வெவ்வேறு விதமாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ ஆன்மீகம் என்பது உயிர்னு நான் சொன்னேன். இன்னும் ஒருத்தர் வேறு விதமாக ஏதாவது ஒன்று சொல்லலாம். வேறு விதமான வார்த்தையை உபயோகப்படுத்தலாம். வேறு விதமான வார்த்தையை உபயோகப்படுத்தலாம். அரசியல்னா என்ன? அரசியல்னா பணம்னு சொன்னேன். அரசியல்னா பணம். இப்போ வேறு ஒருத்தவருக்கு அது வேறு விதமாக வார்த்தையில் வரலாம். இப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஒரே கேள்வி பதில் ரெண்டு விதமாக கூட சில பேருக்கு சில விஷயங்களுக்கு வரலாம், சில விஷயங்களுக்கு வரும். அது மாதிரி சொல்லிக்கலாம். எனக்குள்ள சின்ன அடிக்கடி என்ன கேள்வி கேட்டுக்கிறேன்னா, அன்புனா என்ன, காதல்னா என்ன, காமம்னா என்ன, கருணைனா என்ன, இப்படி தான் கேள்வி கேட்பேன் நான் எனக்குள்ள. இதில் இருந்த உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதில் எப்படி இதை உணர்வை நான் பிரிக்கிறேன், உணர்வையே பிரித்து பார்க்குறேன் நான். அது எனக்குள்ள ஒரு தனி இயல்பு. அது என்னென்னா, உணர்வையே பிரித்து பார்க்குறது. காமம்ன்றது என்ன, காதல்னா என்ன, அன்புனா என்ற, கருணைனா என்ன, ஆனந்தம்னா என்ன, பேரானந்தம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன, இப்படி வார்த்தைகள் இப்படிலாம் இருக்குது. இதில் வார்த்தைகள்லாம் இப்படி இருந்ததுனாலும், வார்த்தைகள் இப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்ன அப்படின்ற கேள்விக்கு வருது. இதெல்லாம் அனுபவபூர்வமாக ஒரு ஆனந்தமாக உணர்வுபூர்வமாக உணர்கிற விஷயங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா, இது உணர்வுபூர்வமாக ஒரு கோபம்னா என்ன, இப்படி பார்க்கும்போது இப்படி ஒரு விதத்தில் இது இது கோபன்றது வருது. சில சமயத்தில் வருது. ஏன் வருது அப்படின்னு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கோபம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேள்வியில் தான் எல்லாமே, எல்லா வாழ்க்கை ரகசியமே கேள்வியில் தான் அடங்கியிருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்கள் எல்லாமே நாமே கேள்வி கேட்டுக்கணும். அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள வாழ்க்கையின் ரகசியம் அடங்கி. ஏன் கோபம் வருதுன்னு கேள்வி கேட்டு பாருங்கள். உங்களுக்குள்ளே அதுக்குடைய செயல்பாடு நடக்கும். ஏன் கோபம் வருது? ஏதாவது செயல் தப்பாயிடுச்சா? அவர்களுடைய செயல் தப்பாயிடுச்சா? இல்லை அவங்களையே பிடிக்கலையா? இப்படிலாம் இருக்கும். இப்படிலாம் ஒரு பதில் வரும். இப்படிலாம் ஒன்று ஒரு பதில் வரும். கோபம் ஏன் வருது? செயல் ஏதாவது பேசுகிறதுல தப்பாக படுதா? பேசுகிறதுல ஏதாவது தப்பாக இருக்கப்படுதா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பதில் தோணும். இது மாதிரி ஏன் கோபம் வருதுன்னு நம்ம கேள்வி கேட்டுக்கணும். இல்லைனா என்ன நம்ம பேசணும், எதுக்காக நம்மளுக்கு கோபம் வருது அப்படிங்கிறதையும் கேட்கணும். என்ன நம்ம பேசணும், எதுக்காக நம்மளுக்கு கோபம் வருது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் அந்த கோபம் மறைஞ்சிரும். அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்த சமயத்தில் அந்த கோபம் நம்மளை விட்டு மறையிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அன்புனா என்ன? அன்புன்றது அது ஒரு உணர்வாக படுது. ஒரு பேசும்போது ஒரு அன்புணர்வாக, பார்க்கும்போது ஒரு அன்புணர்வாக பார்க்கும்போது இருக்குது. ஒரு உணர்வு ஏற்படுது. அது ஒரு விதமான உணர்வு அப்படின்னு சொல்லலாம். காதல்னா என்ன? அன்பு பரிமாற்றம் அடைஞ்சதுன்னா காதல் அப்படின்னு சொல்லலாம். அன்பு பரிமாற்றம் அடைஞ்சதுன்னா காதல் அப்படின்னு சொல்லலாம். காதல் பரிமாற்றம் அடைஞ்சதுன்னா கருணை அப்படின்னு சொல்லலாம். பரிணாமம் அடையும். அன்பு ஒரு விதமாக கீழே, அது மாதிரி காமம் இன்னும் கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. காமம் பரிமாற்றம் அடைஞ்சால் அன்பு, அன்பு பரிமாற்றம் அடைஞ்சால் காதல், காதல் பரிமாற்றம் அடைஞ்சால் கருணை, கருணை பரிமாற்றம் அடைஞ்சால் ஆனந்தம்,
ஆனந்தம் பரிமாற்றம் அடைஞ்சால் பேரானந்தம். இப்படி தான் வாழ்க்கையினுடைய அந்த உணர்வுகள் பிரிக்கப்படுது. இந்த உணர்வுகள் எப்படி பிரிக்கப்படுதுன்னா அப்படி தான் பிரிக்கப்படுது. ஃபஸ்ட்டில் காமம் தான், அடி ஆழத்தில் காமம். காமம் பரிமாற்றம் அடைஞ்சதுன்னா அன்பாக மாறுது. அன்பு பரிமாற்றம் அடைஞ்சதுன்னா காதலாக மாறுது. காதல் பரிமாற்றம் அடைஞ்சால் கருணையாக மாறுது. கருணை பரிமாற்றம் அடைஞ்சால் ஆனந்தமாக மாறுது. ஆனந்தம் பரிமாற்றம் அடைஞ்சால் பேரானந்தமாக மாறுது. இப்படி நம்ம 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 உணர்வுகளை இப்படி தான் வகைப்படுத்துகிறோம். இப்போ கோபம்ங்கிறது அது ஒரு 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 கோபங்கிறது ஒரு விதமான ஒரு உணர்வு. அது ஒரு எதிர்மறையான உணர்வு. எதிர்மறையான உணர்வுங்கிறது கோபம்னு சொல்லலாம். கோபங்கிறது ஒரு எதிர்மறையான அதை கட்டுப்பாடாக அழுத்தமாக வச்சுருந்தா எதுக்காக கோபப்படுறோம் அப்படிங்கிறது நம்ம விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கும், ஆழமாக இருக்கும். நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக கோபப்பட்டு வச்சுருக்கோம். ஒரு நல்ல விஷயத்துக்காக கோபப்பட்டு வச்சுருந்தோம்னா அது அடி ஆழத்தில் அப்படியே தேங்கி இருக்கும். அந்த கோபம் வெடிக்கணும். அந்த கோபம் வெடித்தா தான் அது ஒரு பரிமாற்றம் அடையும். அந்த கோபம் வெடித்து பரிமாற்றம் அடையும். அது ஒரு பெரிய பொக்கிஷம் சொல்லலாம். அது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரியமான பொக்கிஷம் சொல்லணும். அது மாதிரி கோபத்துலேயும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. கோபத்துலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. எதுக்காக கோபப்படணும்? சமூகத்துக்காக, சமூகத்தின் பார்வையில் ஒரு சமூகத்தை ஒன்றிணைக்கும் போது, ஒரு சமூகத்துக்கு நம்ம ஒரு பாதுகாவலராக இருக்கும்போது ஒரு கோபம் நம்ம எதுக்கு ஒரு தவறு, எந்த தவறு நடந்தாலும் தட்டி கேட்டால் கோபம் வரும். தட்டி கேட்கும்போது எந்த தவறு நடக்கும்போதும் அது ஒரு கோபம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோபம் வர செய்யும். தவறு செய்யாமல் இருந்தால் கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும். சரி, நல்லது. இப்படி நம்ம கேள்வியை நம்மளுக்குள்ளே நாமளே கேட்டுக்கிட்டோம்னா, இப்போ ரமணர் கூட அப்படி தான் சொன்னாங்க. ரமண மகரிஷி கூட அவருக்கு அவரே கேள்வியை கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அவரே பதிலும் சொல்லிப்பார். அதான் ஆஸ்கிங் மை கொஷின் இன் மை செல்ஃப், ஐ கிவிங் ஆன்சரிங் இன் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அது மாதிரி சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியும் நம்மளே கேட்டுக்கணும், பதிலும் நம்மளுக்குள்ளே கிடைக்கும். நம்மளுக்குள்ளே ஒரு பதில் கிடைக்கும். அது சரியாக தப்பா அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆராய்ச்சிக்குரியது. நான் சொல்கிற பதிலும் வேறு ஒருத்தர் சொல்கிற பதிலும் ஒரே மாதிரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி அவசியம் இல்லை. ஆனால் சில பதில்கள் ஒன்றா இருக்கும். சில கேள்விக்கு சில பதில் ஒரே மாதிரியாக வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ நம்ம நாடு இருக்குது. நம்மளுடைய நாட்டினுடைய பெயர் என்ன? இந்தியா. இது 130 கோடி பேர் சொன்னாலும் இந்தியான்னு தான் சொல்லி ஆகணும் இந்த பதிலை. இது மாதிரி பதில்களுக்கு இது மாதிரி பதில்கள் சொல்லி தான் ஆகணும். நம்ம மாநிலத்தினுடைய பெயர் என்ன? தமிழ்நாடு. எல்லாம் அப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. இது மாதிரி கேள்விகள் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் அது மாதிரி ஒரு உருவாக்கின பதில்களுக்கு அந்த மாதிரி பதில் தான் எல்லாமே சொல்லி ஆகணும் ஒரு கேள்வியை கேட்கும்போது. இந்த மாதிரி பதில்கள் வேறு மாதிரி, இந்த மாதிரி பதில்கள் நம்ம ஒரே கேள்விக்கு நிறைய பதில்கள் வர கேள்விகளும் நிறையா இருக்க செய்யுது அப்படின்னு சொல்லலாம். நல்லது. நம்ம அது மாதிரி கேள்வி நிறைய கேட்கணும். கேள்வி கேட்க தான் ஒரு கேள்வி கேட்டால் தான் அந்த அடியினுடைய ஆழம் புரியும். அடியினுடைய ஆழம் கேள்வி கேட்கும் போது காமம்னா என்னென்னு கேள்வி கேட்கணும். முதல்ல காமம்னா என்ன, எங்கேருந்து வருது, அது எங்கே ஏற்படுது, அது காமத்தை எப்படி நம்ம மாற்றணும், காமத்தை எப்படியெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே சிந்தனை செய்யணும். காமத்தை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி. காமம் ஒரு அடியாழம். காமம் எங்கேருந்து வருது? ஐம்புலன்களால் தான் வருது. ஐம்புலன்களால் தான் காமமும் கிட்டத்தட்ட வருது. கண், காது, வாய், இப்படி நம்ம மூக்கு, இப்படி ஐம்புலன்கள் மூலயமா தான் காமத்தை நுகர்றோம். இப்படி வச்சு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அந்த காமம் எப்படி பரிமாற்றம் அடையுது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். அதுதான் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு தான் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும். நாசியை சுத்தம் பண்ணணும், குதத்தை சுத்தம் பண்ணணும். நம்மளுடைய உடல் அளவில் சுத்தம் பண்ணால் அது பரிமாற்றம் அடையும். அப்போ நம்ம பேச்சின் மூலயமா வெளிப்படுது. நம்மளுடைய பேச்சின் மூலயமா எல்லாமே வெளிப்படுது. இது நல்லது. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் இது மாதிரி அன்பு, கருணை, காதல், இது ஒன்றையும் தனியாக பிரித்து சொல்ல. நம்மளுக்கும் கூட ஒரு காதல் அனுபவம் இருக்குது. காதல் அது ஆக்சுவலாக நம்ம காதலிக்கும் போது எப்படின்னா நம்ம ஒரு மடக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் காதலிக்கிறோம். எல்லாருக்குமே என்ன நினைக்கிறோம், அந்த பொண்ணை மடக்கணுன்ற ஒரு நோக்கம் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் அது காதலாக மாறுது.
ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டில் என்னென்னா மடக்கணுன்ற எண்ணம் ஆக்சுவலாக அது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஒரு பொண்ணை மடக்கணும் அது மாதிரி சொல்லி ஒரு காதலில் ஒரு அது மாதிரி எய்ம் அந்த மாதிரி ஒரு ஒரு முடிவுக்கு போகும். முடிவுக்கு போகும். அதுக்கப்புறம் காதலாக அது பேசுனாங்கன்னா உறவு வச்சுக்கிட்ட பிறகு காதலாக மாறுது. காதலாக கண்டிப்பாக அது காதலுக்கான அடுத்த கட்டத்துக்கு போயிடுது. காதலை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அது போயிடுது. கண்டிப்பாக அது போயிடுதுன்னு சொல்லணும். நல்லது. அது ஒரு விதமாக நம்மளுக்கு செயல்படுது. அப்படி தான் இருக்கணும் நம்ம. நல்லது. காதலை பற்றி பேசணுன்னா நாட்டை நான் காதலிக்கிறேன், ஊரை காதலிக்கிறேன், உலகத்தை காதலிக்கிறேன், எப்படி வேணாலும் கொஞ்சம் சொன்னாலும் ஒரு பெண்ணை காதலிக்கிறது ஒரு உண்மையான ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். அது ஆழமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை காதலிக்கணும். பெண்ணை தானே ஒரு ஆண் இருக்கும்போது ஒரு பெண்ணை காதலிக்கும் போது தான் அதனுடைய காதல் ரசனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறம் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் மாறிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் காதலிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அது வேறு விதமாக செயல்படும். அது ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் கூட ஒரு மனிதன் ஆகிட்டான்னு வச்சுக்கிங்களேன். ஆண் இது பெண் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் மாறிட்டா கூட அது காதல் வேறு விதமாக அது அவனை முழுமையாக ஒரு ஆனந்தத்தில் உட்படுத்திடும். ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தில் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தில் அது எல்லாத்தையும் ஒரு விதமாக செயல்படும். சரி, நல்லது. நன்றி. இன்றைக்கி இதோடு நம்ம முடிச்சுப்போம். நல்லது. அடுத்த 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 இதில் பார்ப்போம். நல்லது. நன்றி. வணக்கம். தேங்க்யூ. நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லது. நன்றி. வணக்கம்.